கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீர் இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நேசரின் விசேஷம், அவர் எதிலெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 100ல் 1 1000ல் 1 என்று இயேசு அல்ல, அவர் எல்லாரிலும் விசேஷித்தவர். அல்லேலூயா. விசேஷமான தேவன் நமக்கு இருக்கிறார், கொடுக்கப்பட்டவர் அவர். என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் விசேஷமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பிதாவானவர் இயேசுவையே நமக்காக கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. கிவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நேசர் எதில் விசேஷித்தவர்? கொடுக்கிறதில் விசேஷித்தவர். அல்லேலூயா. என் கணவர் கொடுக்கிற மாதிரி அவர் கொடுக்க மாட்டாருங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாரு. உங்க பெற்றோர் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியல, எவ்வளவு நகை போட்டாங்க, எவ்வளவு சொத்து கொடுத்தாங்க, எவ்வளவு பாத்திரம் மண்ணம் கொடுத்தாங்களா இல்ல, அதை விட உன் நேசர் உனக்கு நிறைய தருவார். ஆமென். அவர் கொடுப்பதில் விசேஷித்த தேவன். அல்லேலூயா. முதலாவது அவர் தன்னையே கொடுத்துட்டார்ல. அல்லேலூயா. அதான் லவ். அல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது. அன்கண்டிஷனல் லவ். அவர் ஒரு கண்டிஷன், கணவன் மனைவி கூட ஒரு கண்டிஷனல் லவ் தான். கணவனா இருப்பதினால் அன்பு, மனைவியா இருப்பதினால் அன்பு. அப்படிதானே? பெற்றோர்கள் பிள்ளைங்க ஏதாவது நமக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா பிள்ளைங்க மேல கீழ்ப்படிஞ்சா அன்பு செலுத்துவோம். ஏதாவது நமக்கு வேலை பார்த்தா அன்பு செலுத்துவோம். இல்லைன்னா என்ன வரும்? அடிதான், திட்டுதான். அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைங்களை திட்டாம இருந்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப அன்பா இருக்கும். பிள்ளைங்களுக்கு எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, எங்க அப்பா எங்களை அடிக்கவே மாட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப அன்பா இருக்கும். கண்டிச்சிட்டோம் என்ன வந்துடுது? அன்பெல்லாம் வம்பா போயிடுது. அப்ப பாருங்க, உலக அன்பு, சிநேகிதனுடைய அன்பும் அப்படித்தான் இருக்குது. ஒருவருடைய ஒரு அன்பு என்ன செய்யுது? நீ அன்பு செலுத்தினா நானும் உன்னை அன்பு செலுத்துவேன். நீ ஒரு கிஃப்ட் கொடுத்தா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். இப்படித்தான் ஒவ்வொருத்தவங்களுடைய அன்பு. நீ எனக்கு உதவி செஞ்சியா, நான் உனக்கு உதவி செய்யறேன். அன்பு இப்படிதான் இருக்குது. ஆனா நம்முடைய நேசரின் அன்பு கொடுத்து வாங்குற அன்பல்ல. ஹல்லேலூயா. அது அந்த அன்கண்டிஷனல் லவ். இந்த கண்டிஷனே கிடையாது அதுக்கெல்லாம். அதுக்கு வந்து அளவில்லாத அன்பு நேசரின் அன்பு. அவருடைய அன்புனால்தான் யாரு கொடுத்தாரு? யோவான் 3:16 வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தபடினால்தான் தன் குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. குமாரனை பிதா கொடுத்தார், குமாரன் தன்னையே கொடுத்தார். சில நேரம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏதோ ஒருத்தங்க உதவி செய்ய பெற்றோர்கள் அலோ பண்ணலாம், பிள்ளைங்க இறங்கி செய்யணும் இல்ல. அப்ப பாருங்க, பிதா அன்பினாலே குமாரனை பூமிக்கு கொடுத்தார், குமாரன் தன் ஜனங்களை வைத்த அன்பினாலே தன்னையே கொடுத்துட்டார். இந்த கொடுக்கிற அன்பு, இயேசு தன்னை கொடுத்தார், அதனால் எனக்கு மீட்பு உண்டானது. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாமல், அன்பு என்ன செய்து? நான் கெட்டு போகாம நல்லவனா என மாற வைக்குது. அல்லேலூயா. நான் பாவியாய் இருந்த என்னை இந்த அன்பு நீதிமானாய் மாற்றுகிறது. இந்த அன்பு என்ன செய்து? நான் கெட்டு போக என்ன விடுறதில்லை. அந்த அன்புக்குள்ள வரலன்னு வச்சுக்க, நம்ம யாரா இருந்திருப்போம்? ஒரு கெட்ட குணம் படைத்த பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரா நம்ம இருந்திருப்போம். ஆனா அந்த இயேசுவின் அன்பு பாருங்க, அவருடைய அன்பினாலே எனக்குள் இருக்கிற இந்த கெட்டு போன தன்மைகள், வேண்டாதவைகளை அவர் நீக்கி அவருடைய பிள்ளை என்று சொல்லத்தக்க அந்த அன்பு என்ன செஞ்சிருக்குது? மீட்டெடுத்திருக்குது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது?
ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணு பார்க்கல, என் காது கேட்கல, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யல, அது தோன்றவும் இல்லை. அந்த அன்பை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசிப்பாங்க, பிள்ளைங்க வளர்ந்து வருது, அது வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சா பாருங்க, ஒரு பெரிய தோட்டம், பெரிய பங்களா வீடு, ஒரு பெரிய காரு, அதுக்கு அந்த அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கிடைச்சதுன்னா இவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்கல்ல. அதெல்லாம் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்க, ஆனா கிடைச்சிருக்குது. இதே போலதான் நமக்கென்று நம் நேசர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை என் கண்ணு இன்னும் பார்க்கல. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களா? தேவன் உங்களுக்கு வச்சிருக்க ஆசீர்வாதத்தை பார்த்து முடிச்சிட்டீங்களா? நான் இன்னும் பார்த்து முடிக்கலங்க. என் கண் இன்னும் பார்த்து முடிக்கல. என் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை, என்ன தூரமா இருக்குது. அது தூரத்திலே கண்டு அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நான் விசுவாசத்துல காண்கிறேன். ஒரு 5 years கழிச்சு 10 years கழிச்சு எப்படிலாம் இருக்க போகிறேன், அதை நான் தூரத்துல காண்றேன், கண்டு நான் அணைத்துக் கொள்றேன். என் நேசு நிச்சயமாய் செய்வார். அதுதான் கண்டு விசுவாசிக்கிறவதை விட என் கண்ணு தூரத்துல நான் என்ன செய்யல, அங்க போய் கிட்டத்துல பார்க்கல, நான் விசுவாச கண்களிலே நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை உங்க விசுவாச கண்ணுல பாருங்க. அல்லேலூயா. எப்பவுமோ நாங்க பிரச்சனை உள்ள ஆளா, பிள்ளைங்கெல்லாம் பிரிஞ்சு போற மாதிரியும், பிள்ளைங்களாம் சண்டை போட்டு கனி கொடுத்தனும் போற மாதிரியும், கனி கொடுத்தனும் வைங்க நல்லதுதான், வேற மாதிரி நான் சொல்லல. இல்ல குடும்பத்தை கடங்காரங்களான மாதிரியும், கடங்காரங்க வீட்டுல வந்து சண்டை போடுற மாதிரியும், போலீஸ்லாம் வந்து நிற்கிற மாதிரி இப்படி கற்பனை பண்ணாதுங்க. அல்லேலூயா. வியாதி வந்து படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரியும், அப்ப வந்து கணவர் அழுகுற மாதிரியும், பிள்ளைங்க அழுகுற மாதிரியும் இப்படி கற்பனை பண்ணாம வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். எத்தனை பேர் உங்க வருங்காலத்தை குறித்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஐயோ வருங்காலமா, இன்னைக்கே போனா கூட நல்லா தான் இருக்கும். நிறைய பேருடைய உள்ள அப்படிதான் இருக்கு. இன்னைக்கே போனா கூட நல்லா தான் இருக்கும். நானும் யோசிப்பேன், போனா நல்லது தானே. இப்ப யோசிப்பேன், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையே. அல்லேலூயா. போனா சந்தோஷம்தான். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் போனா எனக்கு சந்தோஷம்தான், ஆனா நான் போனா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையே. ஏன் தெரியுமா? நான் நிறைய உங்களுக்கு இன்னும் ஊழியம் செய்யணும். நான் பரலோகத்துக்கு போனா ஏசப்பாக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், ஆனா நான் இங்க இருப்பது உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க யோசிச்சுப்பாங்க, அப்படி யோசிங்க. உங்களை நான் இருப்பது, ஐயோ இல்ல என் குடும்பத்தாரெல்லாம் போயிட்டு வாங்க டாட்டா காமிச்சிருவாங்க அப்படி நினைக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தேவனுடைய ஆவியான உங்களை நடத்த விரும்புகிறார். நான் இருப்பது என் குடும்பத்துக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. நான் இருப்பது என் சபைக்கு வேண்டியதா இருக்கிறது. வயசாயிடுச்சு, சீக்கிரம் அப்பா அம்மாக்கு டாட்டா காமிச்சு அமுச்சு வச்சிடலான்னு பிள்ளைங்க நினைக்கலாம். ஆனா சபை நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். வயசு 100 ஆயிட்டா, ஆனால் ஐயோ ஆண்டவரே இன்னொரு 10 வருஷம் கூட்டி கொடுங்க, இவங்க ரொம்ப பிரயோஜனமா இருக்காங்க தேவராஜ்யத்துக்கு அப்படின்னு சபை என்ன செய்யணும்? உங்களுக்காக ஜெபிக்கணும். சரி 80 ஆச்சு 75 ஆச்சு, சரி கர்த்தர் உங்க சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே, நீ ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. நம்மளும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து ஜெப குறிப்பு வந்தா, கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம், உங்க சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா வயசு கேட்கிற உடனே இதுக்கு மேல பாவம் ஏன் பாடுபடணும்? ஆனா அவங்க முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையமா இருப்பார்கள். நீங்க அதை விரும்புங்களேன். நான் முதிர் வயதுல என் பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்கிறேன், அவங்களுக்கு பாரமா இருக்கிற, மருமகளுக்கு பாரமா இருக்கிற, பேர பிள்ளைங்களுக்கு நீங்க பாரமா இருக்கிற நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பாரமா தான் இருப்பீங்க. இல்ல இல்ல, நான் இருப்பது ஆசீர்வாதம் என்று என் பிள்ளைகள் சொல்லத்தக்க இன்றைக்கு அந்த ஆசீர்வாத எல்லைக்குள் நம்மை கொண்டு வந்து தேவன் விட விரும்புகிறார். எத்தனை விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் பாட்டி இருப்பது நல்லது, எங்க மாமியார் இருப்பது நல்லதுன்னு சொல்லணும் எல்லாரும். அந்த அளவுக்கு மாமியார்கள் இருக்கணும், அந்த அளவுக்கு பாட்டிமார்கள் இருக்கணும் வீட்டுல. அந்த அபிஷேகம் எல்லைக்குள்ள வாங்க, அந்த ஆசீர்வாத எல்லைக்குள் வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். முதிர் வயதானாலும் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து உங்களை புஷ்டியும் பசுமையமா தான் வைக்க விரும்புகிறார். அதை நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரே, எனக்கென்று ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது நான் இன்னும் பார்க்கல. என் காதுல கேட்டதெல்லாம் கொஞ்சம் தான்,
இன்னும் நிறைய கேட்க போறேன். ஹல்லேலூயா. ஆமா, செத்ததுக்கு அப்புறம் எங்க கேட்கறது? செத்ததுக்கு அப்புறம் வலூசியா சாட்சி சொல்லுவாங்க. அவங்களா இப்படி இருந்தாங்க, இவங்களா எனக்கு இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. உயிரோடு இருக்கும்போது 4 வார்த்தை சொல்லுங்க. சொல்லவே மாட்டாங்களே. செத்தப்பட சாட்சி சொல்ல காதை விழ போதா? அது பாட்டுக்கு உட்காந்து கண்ணாடி கூட்டுக்குள்ள படுத்து கிடப்பாங்க. இவங்க வரிசையா சாட்சி சொல்லுவாங்க. இவங்க எப்படி இருந்தாங்க, இந்த பாஸ்டமா இப்படி செஞ்சாங்க, இப்பெல்லாம் பண்ணாங்க. அப்பனாலுது முன்னாடியே பாஸ்டமா நீங்க இப்படி செஞ்சீங்க, பாஸ்டமா நல்லா இருந்துச்சு, பாஸ்டமா எங்களுக்கு கூட 2 வருஷம் உயிரோட வாழ முடியுமே. ஒருவர் என்ன செய்யுங்க, நல்ல சாட்சிகளை. அப்போ பாருங்க, எனக்கு இந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கத கண் காணல, காது கேட்கல, யார் இருதயத்திலையும் தோன்றதில்ல, அவ்வளோ பெரிய நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க எப்படிலாம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. பெரியவங்க முதல்ல பெரியவங்களா இருக்கணும். இப்படிதானே சொல்லுவாங்க, வயசு தாங்க பெருசு, ஒன்னும் கிடையாது அப்படிம்பாங்க. ஏன்னா பெரியவங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் புறங்குடுவாங்க, எதையும் தாங்க மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. பெரியவங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி இல்லாம பெரியவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க பாருங்க. பெரியவங்க நிறைய தாங்கணும், நிறைய சகிக்கணும், நிறைய மன்னிக்கணும். அதான் பெரியவங்களுடைய குவாலிட்டி. அல்லேலூயா. ஆமா, 50 வயசு 60 வயசுக்கு மேல ஆயிட்டீங்களா, பெரியவங்க குவாலிட்டிக்குள்ள வந்துடணும். நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது, சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. பெரியவங்க ஸ்தானத்துக்கு அளவுக்கு தேவன் நம்மளை உயர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அந்த அன்பு என்ன செய்து எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது, நான் காண கேட்க செய்ய போகிறது. விரும்பின ஆலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பை நமக்கு அவர் தருகிறார். அடுத்ததாக வாசிங்க, யோவான் 3:29. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகில் நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அல்லேலூயா. அடுத்ததாக இயேசு கொடுக்கிறவர், நேசர் கொடுக்கிறவர். சொன்ன முதலாவது அவருடைய அன்பை அவரையே கொடுத்துட்டார். 2வது ஜாய் கிவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். இதை கொடுக்கிறாரா? சந்தோஷத்தை கொடுக்கிறவர். கலங்காதே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது புரண்டு ஓட செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது நமக்கு தாங்க நிறைய வேணும். ஏன்னா நம்மளை அடிக்கடி நம்மளை துக்கப்படுத்துற, வேதனைப்படுத்துற, கண்ணீர் வட வைக்கிற பிரச்சனை நிறைய மாறி 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 குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன். ஆமென். என்னுடைய சந்தோஷம், சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போறேன். சமாதானம் வந்தா தான் சந்தோஷம் எல்லாம் இருக்குமே உள்ள. ஏன் சந்தோஷம் வரல? உள்ள சமாதானம் இல்லை. நீங்க அவருடைய சமாதானம் வந்துட்டா சந்தோஷம் வந்துடும். மணவாளன் சந்தோஷமா இருப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம தான் அவருடைய மணவாட்டி. நம்ம சந்தோஷமாய் தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை விரும்புறீங்க? நான் கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். மகிழ்ச்சியா இருங்க. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். ஆமென். அவருக்குள் எனக்கு மகிழ்ச்சி இருக்குது, பரிபூரண ஆனந்தம் இருக்குது, நித்திய பேரின்பம் இருக்குது, இயேசுக்குள்ள எல்லாம் இருக்குது. அவருக்குள்ள வந்துருங்க. நம்ம மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய கலக்கம், பிரச்சனை, வருத்தம், பாடுக்குள்ள போயிடுறோம். இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்மளை ரிஜாய்ஸ். வாழ்க்கை என்ன செய்யுது? என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். இந்த ஹாப்பினஸ்க்குள்ள வந்து வச்சிருவார் ஆண்டவர். தேவ பிள்ளைங்களுக்குள்ள எப்போதும் அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கணும். சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் எழுதுகிறேன். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க என்று உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். நம் தேவன் மரித்து போன தெய்வம் அல்ல. இதோ நான் மரித்தேன், சதா காலத்திலும்
உயிரோடு இருக்கிற நம்முடைய ஏசப்பா உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அதான் என்னுடைய வாழ்க்கை செத்து போயிடாது, என் வாழ்க்கை என்ன செய்ய போகுது? உயிரடைந்து நான் சந்தோஷமா நான் வாழ போறேன். இந்த சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க, அவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன? சங்கீதம் 73:4 வாசிக்கும் போது வாசிங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. ஏகப்பட்ட வசனம் இருக்கு பைபிள்ல. சும்மா ஒரு அண்டர்லைன் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் நேசர் கொடுக்கிறவர், அவருடைய அன்பை கொடுத்தார், இப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மனசுல அவருடைய அன்புக்குள்ளேயே நீங்க களி கூறணும். ஜெபத்துல உட்கார்ந்து அன்பினாலேயே அழணும். வேற எதையும் நினைச்சு புலம்பி அழாம இயேசுவின் அன்பை நினைச்சு அழணும். ஜெபத்துல ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவா. சில நேரங்கள்ல அப்படியே உட்கார்ந்தா எதுக்கு அழுதோனே தெரியாது, கண்களை தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனை நினைச்சு அல்ல, வீட்டுக்காரர் திட்டாரே அதனால அல்ல, பிள்ளைங்க சண்டை போடுச்சு கீழ்ப்படியில அதனால அல்ல, நினைச்சது நடக்கல அதனால அல்ல. ஜெபத்துல உட்கார்ந்தா கண்கள் அழ வேண்டும் நேசருடைய அன்பினால. அந்த அன்பின் அபிஷேகம் கண்கள் அழ வைக்கும். சில நேரம் ஆண்டவர் நல்ல பாடல்களை கொடுப்பார், சில நேரம் ஆண்டவர் நல்ல அந்நிய பாஷைகளை கொடுப்பார். நான் ஜெபத்துல சொல்லி கொண்டு இருக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் நிறைய வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க கிருபை தருவார், மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வைப்பார். ஜெபத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நடத்துவார். அல்லேலூயா. எப்போதும் ஒரே மாதிரி ஜெபம் இருக்கக்கூடாது. ஆவியானவர் என்னை எப்படியெல்லாம் கொண்டு போக விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் நான் ஜெபிக்கணும். சில நேரம் பாருங்களேன், குறிப்புக்காக ஜெபிக்கணும்னு உட்கார்ந்துருப்பேன், குறிப்புக்காக ஜெபிச்சிருக்க மாட்டேன். ஆனா வேற எப்படி இல்லாமோ வேற விதமா ஜெபம் போயிடும். சில நேரம் பிரச்சனை நினைச்சு அழுது ஜெபிக்கணும்னு உட்காருவேன், 2 சொட்டு கண்ணீர் வரும், அப்படி அழுகே வராது. நானும் அழுது அழுது பார்ப்பேன், அழுக வராது. ஏன்? ஆண்டவர் அன்னைக்கு அழுது ஜெபிக்க வைக்கல, அவர் வேற வித ஜெபத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் என்னை எப்படி அந்த ஜெப ஆழங்களுக்குள், அந்த அபிஷேக நதிக்குள் கொண்டு போக அவர் விரும்புகிறாரோ அதுக்குள்ள அப்படியே போயிடணும். அதை விட மல்லு கட்டி நீர் என்ன ஆண்டவரே என்னை கொண்டு போறீங்க, நான் இப்படித்தான் ஜெபிப்பேன் உட்காந்து அப்படி ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தா கூட அங்கே ஆவியானவங்க வேற விதமாய் ஜெபத்தில் நடத்துவார். வீடுகளுக்கு தனி ஜெபம் பண்ணும்போது கூட அப்படிதான் உங்களை எப்படியெல்லாம் ஆவியை நடத்துறாரோ. சில ஃபேமிலிக்காக ஜெபிக்கணும்னு உட்காந்து ஃபேமிலிக்காக ஜெபிக்கவே முடியாது. ஆனால் வேற விதமா ஜெபங்களை கொண்டு போய் வித்தியாசமா கொண்டு போயிடுவாரு. சில நேரம் ஃபேமிலிக்காக உட்காந்துருக்க மாட்டோம், ஃபேமிலிக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஆவியானவர்களை ஒப்பு கொடுக்கும் போது அவர் அந்த ஆவியானுடைய அந்த நிறைவுக்குள் நம்மை அழகாக நடத்துவார். அல்லேலூயா. அப்ப என்ன சொன்னேன், அவர் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறவர், அவருடைய பலன் உறுதியா இருக்கிறது. யார் பலன்? அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கும் பலன். ஆமென். மரணம் பரிந்தும் அவைகளுக்கு என்ன இல்லையா? இடுக்கன் கிடையாது. உறுதியா நிற்போம், கீழே விழுந்து விழுந்து எழும்ப மாட்டோம், கலந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். அதெல்லாம் சொல்ல முடியுமா நம்மளால? அல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டேன், தளர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, பின்வாங்கி போக மாட்டேன் ஆண்டவரே, விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, உறுதியா பின்பற்றுவேன். அல்லேலூயா. ரூத் உறுதியா பின்பற்றினா, உறுதியா பின்பற்றுவான் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்புக்குள் ஒவ்வொருத்தங்களும் வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். அவருடைய பலன் நமக்கு, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் உனக்கு நிழலிடும். ஹோலி ஸ்பிரிட்டுடைய பலன், அந்த குழந்தை ஆவிலே பலன் கொண்டு, எதுல பலன் கொண்டு? பிள்ளைங்க ஆவில பலன் கொள்ள முடியுமா? அதுக்கு என்னங்க தெரியும் நினைக்கிறீங்க நீங்க? இல்லைங்க, குழந்தைங்க ஆவில பலன் கொள்ள முடியும். நான் வீடுகளை நீங்க ஜெபிக்கும் போது கூட உங்க பிள்ளைங்களையும் ஜெபத்துல வச்சு ஜெபிங்க. பிள்ளைங்க உட்காரட்டும் இந்த ஜெபத்துல, குழந்தைங்க ஜெபத்தை கேட்கட்டும், ஜெபத்திலேயே பிள்ளைங்க வளரட்டும். அல்லேலூயா. என் பிள்ளை ஜெபத்திலேயே வளரணும் ஆண்டவரே. பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என் பிள்ளைங்கள்லாம் ஆவில பலன் கொள்ளணும். நம்ம பிள்ளைங்க எதுல பலன் கொள்ளுது? நல்ல சாப்பாடு,
நல்ல படிப்பு, நல்ல பணம் இருந்தா அதுங்களுக்கு பலன். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு பலனா அதுங்க இருக்கும். இல்லைன்னா சோர்ந்து போயிடும். எங்க வீட்டில் ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க, நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கிடைக்காது. நான் ஏன் தான் அந்த வீட்டில் பிறந்தனோ தெரியலையே, எது கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதே. நிறைய பிள்ளைங்களுக்கு அது ஒரு டவுட். அந்த வீட்டில் அதை செய்யறாங்க, இந்த வீட்டில் அதை செய்யறாங்க, இந்த அம்மா அப்பா அதை பண்றாங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா? ஏன் தான் பிறந்தனோ தெரியலையே. நீங்க பிறந்தனால தான் உருப்படியா இருக்குது. வேற எங்கேயா பிறந்தில்லைனா ஒண்ணு நீ செத்து போயிருப்ப, ஜெயிலுக்கு போயிருப்ப, ரவுடியா போயிருப்ப. அல்லேலூயா. நம்ம அம்மா பத்தி இப்படி சொன்னோமான்னு தெரியல எனக்கு. ஆனா தேவன் எல்லாரையும் சரியான இடத்துல தான் பிறக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மரண பலன் அவங்களுக்கு இடுக்கன் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு தேவ பலன் வந்துட்டா உங்களுக்கு இடுக்கன் கிடையாது. ஆமென். பலன், கர்த்தரை பலனாய் கொண்டிருக்கிற ஜனம். கர்த்தர் தான் என் பலன். எத்தனை பேர் சொல்ல முடியுது, என் கர்த்தர் தான் எனக்கு பலன்? அல்லேலூயா. அவர் தாங்க பலன். பெண்களே, உங்களுக்கு தேவன் தான் பலன். ஆமென். அந்த பலனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்க பலவானாய் மாறுவீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கும் போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால் உனக்கு பிளஸிங். பலன் ஆண்டவர் 100க்கு 100 பலனா நீங்க இருக்கணும். நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ 100க்கு 100 உனக்கு பலன் தேவையில்லை, கொஞ்சம் பலன் இருந்தா போதும், உன்னை கொண்டு நான் பெரிய காத்து செய்வேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு நிறைய பலன் இருந்தா தான் நான் எழும்பி செயல்படுவேன். இல்ல, உன் தேவனுக்கு உனக்கு நீ கொஞ்சம் பலன் இருந்தால் போதும். உன்னை தேவன் ஒரு திறந்த வாசல் வழியாய் உன்னை நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பலன் எதிர்பார்க்காதுங்க ஆண்டுட்ட, கொஞ்சம் பலன் எதிர்பாருங்க ஆண்டுட்ட. ஆமென். கொஞ்சம் பலன் இருக்கனாலதான் காலையில எழுந்து ஓடி வயசான அம்மாங்கள் கூட எழுந்து ஜபத்துக்கு வந்துடுறாங்களே. இப்படிப்பட்ட அம்மாக்கள் சபைக்கு தேவை. வயசு 200 ஆனாலும் அவங்க சபைக்கு தேவை. அல்லேலூயா. ஏன்னா அவங்க ஜபம் ஊழியத்துக்கு தேவை. தேவராஜ்யம் கட்டப்படும். வயசான அம்மாங்களே, அல்லேலூயா, நீங்க உங்க இயேசுவுக்கு தேவை. உங்க ஜபம் தேவ தேசத்துக்கு, உங்க ஜபம் பரலோகத்தை அசைக்கும். உங்க ஜபம் சபைக்கு தேவை. ஒரு கொஞ்சம் பலன் தேவன் உன்கிட்ட கொஞ்சம் பலன் தான் எதிர்பார்க்கிறாருமா. அந்த பலனை ஆண்டுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பலனை கொண்டு அதுல இருக்கிற ஒன்னை கொண்டு கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 84:5 வாசிக்கும் போது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் யாரில சொன்ன பலன்? இயேசுக்குள்ளதான் பலன். சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. கணவருக்குள்ள பலன் சொல்லுங்க, என்னால சண்டை வந்துடும். என் பிள்ளைங்க தான் என் ஸ்ட்ரென்த் சொல்லுங்க, போங்கம்மான்னு போயிட்டே இருக்கும். நீங்களா ஏன் அம்மாவா இருக்கீங்கன்னு கேட்கணும் நம்ம கிட்ட. அல்ல, நீங்களா அம்மாவா? சில இப்ப நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். நீங்களா அம்மாவான்னு கேட்குது என்னை பார்த்து. நம்ம என்னெல்லாம் நம்ம பேரண்ட்ஸை கேட்கலையோ அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க போய் கேட்குது நம்ம கிட்ட. அப்ப நீங்க பிள்ளைய பலனா நினைச்சா அது என்ன செய்யுது? அது நம்ம கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்குது. என் வீட்டுக்காரர் தான் என் பலன் நினைங்க, அவர் உன்னை ஏன்டா கட்டணும் தெரியலன்ட்டு போயிடுவாரு அவரு. அதனால மனுஷனை பலனா நினைக்காதுங்க, என் கர்த்தர் தான் எனக்கு பலன். அல்லேலூயா. என் தேவன் என் பலனானால், கர்த்தர் பலனா வந்துட்டா தோல்வி எனக்கு இல்லை, எனக்கு ஜெயம் கிடைக்கும். ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அடுத்ததாக தேவன் நமக்கு தருகிறது வாசிங்க, மத்தேயு 9:2. பாவங்களை மன்னிக்கிறவர், மன்னிப்பை தருகிறவர். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. மன்னிக்கப்பட்டது. நமக்கு எதை கொடுக்கிறார்? மன்னிப்பை கொடுக்க. நேசர் கொடுக்கிறவர், கிவர். கொடுக்கிற நேசர் தன்னையே கொடுத்தார். அவருடைய பலனை கொடுத்தார், அவருடைய மகிழ்ச்சியை கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே மன்னிப்பை கொடுக்கிறார்.
நம்ம எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கிறோம்ல, அதெல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்க தயை பெற்றோடு வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2:10, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மன்னிப்பு, நீங்க மன்னிச்சா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். இயேசு எனக்கு மன்னித்திருக்கிறார், நான் பிறரை மன்னிக்கிறேன். அதனால் நான் செய்கிற சில தவறுகளை இயேசு எனக்கு மறுபடியும் மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பிலே சிறந்தவர். சிலுவையிலே இருக்கும்போது கூட அவரை அடித்தவர்களை, சிலுவையில் அறைந்தவர்களை கூட அவர் மன்னித்தார். மன்னித்த பெரிய தெய்வம். ஆமென். சிலுவையில் அறைந்தவனை கூட மன்னித்த பெரிய தெய்வம். அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ எதை மன்னிக்கிறாரா? நம்முடைய பாவங்களை. நெகேமியால ரொம்ப அருமையான வசனங்கள் 9ஆம் அதிகாரத்துல இருக்கும். தோ வெகுவாய் மன்னிக்கிறவர். இப்படி மன்னிக்கிறாரா? வெகுவாய். மன்னிப்புங்கிறது அநேகர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு இருதயம் இல்லை. குடும்பத்தாருக்கு பாருங்க, மன்னிக்க இருதயம் இல்லை. அண்ணன் தம்பி பேசுறது கிடையாது, மாமா மச்சான் பேசுறது கிடையாது, மாமியார் மருமகா பேசுறது கிடையாது, வீட்டு கணவன் மனைவி கூட நிறைய நாள் பேசுறது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோரோடு பேசுறது கிடையாது. மன்னிக்கிற மனப்பாகு குறைஞ்சிடுச்சு. சக விசுவாசிகள் பேசுவது கிடையாது, விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கூட பேசுவது கிடையாது. இதோ ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள், மன்னிக்க மனதில்லை. ஆமென். நீங்க மன்னிச்சாதான் உங்கள் தப்பிதங்களை பரமபிதா மன்னிப்பார். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன்தான் பாக்கியவான். நீ யாருடைய குறைகளை மன்னிக்கலனா, குற்றத்தை மன்னிக்கலாம், உன்னுடைய குற்றம் மன்னிக்கப்படாது. அப்ப நீ பாக்கியவானா எப்படி இருக்க முடியும்? தேவ ஜனங்கள் மன்னிப்பிலே சிறந்தவங்களா மாறணும். அல்லேலூயா. உங்க சொத்தை அங்க கேட்கிறாங்க, ஒரு மன்னிப்பு. ஆமென். மன்னிப்பு கொடுங்க, மன்னிச்சிடுங்க. அப்பதான் ஏசப்பா உங்களை மன்னிப்பார். நீங்க பாக்கியவான்களா மாறுவீங்க. இயேசு வெகுவாய் மன்னிக்கிறவர். நம்ம செய்யற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்மளை மன்னிக்க தோணுமா? யோசிச்சு பாருங்க. அடி வெளுத்தெடுக்கலாம் தான் தோணும். ஆனால கிருபையாய் மன்னிக்கிறார். அப்பா மன்னிங்கப்பான்னு சொன்னா இறங்கி வந்து மன்னிக்கிற அந்த அன்பின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நமக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி அப்பா. அவருடைய அன்பையே கொடுத்திருக்கிறாரே, அவருடைய அன்பை நமக்காக கொடுத்திருக்கிறார். இயேசுவை தனக்காக பிதா தந்தார். பிதா இயேசுவானவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். அந்த அன்பு, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், அன்கண்டிஷனல் லவர். அவர்தான் என்னுடைய அன்பு. அன்புக்கு மாத்திரம் கடனாளிகளாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரையும் நேசிக்கிறது கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. பலனையே கொடுக்கிறார், அவருடைய பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவருடைய மகிழ்ச்சி சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. மன்னிப்பை கொடுக்கிறார், பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறதுக்காக நன்றி, எங்களை உயர்த்துறதுக்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் கோணலானவைகளை சரிப்படுத்துவதற்காக நன்றி, எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கத்தை தருவதற்காக நன்றி. உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை கிட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite
Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.